வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கொடுங்க. நேற்றைய தொகுப்புல மிக மிக முக்கியமா பார்க்கக்கூடியது அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம். அது சம்பந்தமான சிஎம் எடுத்த நடவடிக்கை பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க. இதுல யாரு மேல நம்ம குறை சொல்ல போறோம்? இது விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதை பற்றி உதயநிதி அவர்களும் அண்ணாமலையெல்லாம் பேசுறாங்களே, அவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறதா? 12 நாள்லயே இவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் பழனிசாமி சொல்றாரு. அப்ப பிஜேபி, அதிமுக, திமுக எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்றாங்களே, இது சரியா? இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ரெண்டாவது, 5 வருஷம் இந்த ஆட்சி ஓடாது, மீண்டும் நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், அதனால இப்பவே உற்சாகமா பணியாற்றுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. உதயநிதி அவர்கள் இந்த ஆட்சியில் அவலங்கள் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு. தமிழ்நாட்டு மக்கள் கதறிட்டு இருக்காங்க, நமக்கு ஏன் ஓட்டு போடல அப்படின்னு மக்கள் எல்லாம் சோகத்துல இருக்காங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. நல்லா பாருங்க, நீங்க எல்லாம் சோகத்தில் இருக்கிறதா அவர் சொல்றாரு. உண்மையா இல்ல சந்தோஷத்தில் இருக்கீங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாரும் ராகுலை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் ரொம்ப இழிவா கோஷம் போடுறாங்க. கேட்டா இதான் திராவிட மாடல்மாங்க. உண்மையிலே திராவிட மாடல் இதுதான். நமக்கு சுட்டு போட்ட கூட அந்த மாதிரி வார்த்தைகள் வரல. ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. உங்கள் தரம் அப்படிங்கிறது உங்களுடைய நடத்தையிலும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலும் இருக்கிறது. உங்கள் தரம் என்னங்கிறது தமிழகத்துக்கு நன்றாக தெரியும். அடுத்து, காதர் மைதீன் போட்டாரு ஒரு போடு. பேராசிரியர் காதர் மைதீன் பல ரகசியங்களை உடைச்சிருக்காருன்னு சொல்லலாம். திமுகவை அலற விட்டுருக்காரு. உண்மையிலேயே நான் சொன்ன பார்த்தீங்களா, கூட்டணி மாறட்டும், கச்சேரி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இதுல திரும்ப அவர்களுக்கு ஒன்றும் புரியல. ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவோடு தான் நாங்க வெளியில வந்தாங்கிறாரு. ஏன் இன்னும் முரண்பட்டு பேசுறாருன்னு புரியல. அவருக்கு என்னன்னாங்க, ரொம்ப நாள் பழகுன நட்பை விட்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால எங்க நம்மள தப்பா நினைச்சிருவாரோ, காங்கிரஸ் மாதிரி நம்மள குறை சொல்லிடுவாரோன்னு பயப்படுறாரு. அதெல்லாம் ஒன்றும் குறைலாம் சொல்லாதீங்க, அவ்வளவு நினைக்காதீங்க. ஏற்கனவே ஆராசா பேசிட்டாரு. இனிமே நிறைய பேர் உங்களை திட்டலாம் ஆரம்பிக்க போறாங்க. உங்க கட்சியில இருந்து ஆளை உடைப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியாது இல்ல. திரும்ப அவர்கள் திமுகவை ரொம்ப நம்புறதா தெரியுது. அது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது கண்டிப்பாக திரும்ப ஒரு நாள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார். அடுத்தையும் தாண்டிய முக்கியமான விஷயம், தமிழ்நாடு உள்ள அலற விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அரண்டு போயிருக்கிறது. சிஎம் உடைய கிராஃப் வேகமாக ஏறிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து சொல்றேன், உண்மையிலேயே ஏறிட்டு இருக்கு. அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது மின்வெட்டுல கருப்பாடு அப்படின்னு இன்னைக்கு நிர்மல்குமார் சொல்றாரு. மின் அழுத்தம் காரணமாக இந்த சம்பவம் நடந்துக்குது. இன்னும் பல பேர் அங்க ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையா இருக்கக்கூடும். ஏன்னா திமுகவுடைய ஆட்கள் பல பேர் அங்க இருப்பாங்க. செந்தில் பாலாஜியுடைய கை அங்க நிறைய இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பல கோடி சம்பாதிச்சிட்டு இருந்த இடத்துல புதுசா நீங்க ஊழலே பண்ணக்கூடாது, லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னா, ஐயோ லஞ்சமே வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. ஐயோ என்னங்க எங்களை போய் மாமூல் வாங்காம இருந்தா எப்படி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. அதனால இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துறத பல வகையில் முயற்சிப்பாங்க. கரூர் சம்பவத்துல மற்ற எந்த ஊர்லயும் பிரச்சனை நடக்கல, கரூர்ல மட்டும் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? அப்ப செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் பல வித்தைக்காரர், உங்களுக்கு தெரியும். அந்த வித்தையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு தகவல்லாம் வருது. அதை பத்தி விரிவா பார்க்க போறோம். அந்த கருப்பு யார் அப்படிங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறாங்க. நிர்வாக குளறுபடிகள் நிறைய இருக்குது, அதை விரைவில் தீர்த்து வைப்பாங்க. அதாவது இத்தனை ஆண்டு காலம் சீரழித்த துறையை ஒரே நாள்ல தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா மந்திரத்துல மாங்காலம் விளைவிக்க முடியாது. பார்த்துட்டு இருக்க நடுநிலையான மக்கள் இதை புரிஞ்சு கொள்வாங்க. இப்பதான் சார் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அங்க இங்க பல இடத்துல மின்தடை, தமிழகம் முழுக்க மின்தடை இந்த அரசு விரும்புமா? அப்ப இவங்க பண்ணிருப்பாங்களா? இது கூட புரியாம சில பேர் யூடியூப்லயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க திமுக கண்ட்ரோல், யூடியூப்ல அதே மாதிரிதான் ஒட்டு மொத்தமா சிஎம் மேல பாயிறாங்க. இது ஷோகேஸ் அரசுங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. மக்கள் இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள். அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறதுல பல பேராலும் உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் அடுத்து என்ன பண்ண போறார், எப்படி நிதி ஆதாரங்களை திரட்ட போறார். ஏன்னா 22ஆம் தேதி சிஎம்மோட பிறந்த நாள் வெகு விமர்சையா கொண்டாடப்படுறதை தாண்டி 2500 ரூபாய் இப்ப கொடுக்கலான்னு சிஎம் நினைக்கிறதா ஒரு தகவல் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஜூவில போட்ட மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய 10வது 12வது மாணவர்களை, முதலிடம் 2வது இடத்த மாணவர்களை ஏற்கனவே அவர் தனியா நடத்தினாரு. இப்ப பிரம்மாண்டமா நடத்த போறாரு. ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களை ஊக்குவிக்கணும், அதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. இன்னும் நிறைய பேர் கேட்கறது இந்த குழந்தை பாலியல் பிரச்சனை அப்படிங்கிறதுல சிஎம்ஏ ஒரு வீடியோ போட்டு இதை ஒரு அறிவுரை மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் இந்த சிஎம் ஆக்ஷன் தான். சிஎம் நல்லாலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி ரம்யா பாரதி அவர்கள் பேசிய பேச்சு நிம்மதி அளிக்கக்கூடிய பேச்சா இருக்குது. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டாஸ்மார்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. பல இடத்துல ரைடு போயிருக்காங்க.
இன்னும் பார்த்தா கல்குவாரிகள் வேகமா ரெய்டு நடக்குது, ஹாஸ்பிட்டல்ல ரெய்டு நடக்குது. ஒரு பக்கம் அருண்ராஜ் ரெய்டு, இன்னொரு பக்கம் மின்சாரத்துறையில் இவர் ரெய்டு. எல்லா துறை அமைச்சரும் அங்கங்கெல்லாம் ரைட் விட்டு எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடைபெறும் கண்டுபிடிச்சு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதில் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஏன்னா வெள்ளை அறிக்கை வெளியிட்டாதான் கடந்த ஆட்சியில் எந்த அலங்கோலங்கள் தெரியும், நம்ம என்ன பண்ணணும் தெரியும். ஏன்னா எனக்கு வந்து டைம் கொடுங்கன்னு சிஎம் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் டைம்லாம் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும். பொதுமக்கள் இன்னைக்கு எல்லாம் விவரமானவங்க. எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்குது, 40 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருது, ஒவ்வொருத்தர் தலையிலையும் கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு புள்ளி விவரமா நம்மளோட அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிஎம் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க போறோம். அதையும் தாண்டி எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க, அது நம்ம சேகர் பாபுடைய எஃப்ஐஆர் என்னாச்சுன்னு கேட்குறீங்க. 4 பிரிவின் கீழ் போட்டிருக்காங்க. இன்னும் அது 40 கூட ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் புகார் கொடுத்தா 40 கூட ஆகலாம். அதுக்கப்புறம் சில பேர் சொல்றாங்க இல்லைங்க குண்டர் சட்டத்தில் அடைக்க வாய்ப்பு இருக்கான்னா அந்த அளவுக்கு எல்லாம் போவாது. ஏன்னா சில பேர் மக்களுடைய ஆதங்கத்தை கேட்கறாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது, போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா பண்ண தப்பு அப்படி மாதிரி. இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் மேடம் நாங்க வந்து விசாரிக்கணும், இடி பர்மிஷன் கேட்டிருக்காங்க. எத்தனை பர்மிஷனுங்க, அதாவது செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும் பர்மிஷன், அனிதா ராதாகிருஷ்ணன் விசாரிக்கணும், எல்லாமே கடந்த காலத்துல இவங்க எல்லாம் தியாகின்னு அமைதியா இருந்தது திமுக அரசு. இப்ப சொல்றாங்க நாங்க தான் யோக்கியவங்க, எங்ககிட்ட ஆட்சியை கொடுக்கணும்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி எப்ப பண்ண போறாருன்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. பாவம் நல்லா ஏமாந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம், வேற என்ன நம்ம சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு விஷயமா பார்க்க போறோம். முதல் விஷயம் வந்து நம்ம அந்த குழந்தை விஷயமா பேசிடுவோம். இந்த குழந்தை விஷயம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம், யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நமக்கு எங்க புரியல என்னன்னா, ஒரு காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்க மாமாவோடையும் அண்ணனோடையும் நம்ம எல்லாம் அனுப்பிட்டு இருந்தோம் குழந்தைகளை. இப்பெல்லாம் ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதுக்கு காரணம் வந்து டெக்னாலஜி ஆக 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 ஒரு நேரத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கோம். மனித மனங்கள் வந்து சின்னதாயிடுச்சு, இறுகி பறந்து மனப்பான்மை இல்லை, ரொம்ப கொடூர புத்தி அதிகமாகுது. மக்களே கரெக்டா இருக்காங்க. நான் தொடர்ந்து இந்த 2-3 வருஷமாவே சொல்லுவேன், மக்களே கரெக்டா இருக்காங்க சார், இதுல என்ன நம்ம பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து நீதி போதனை வகுப்பெல்லாம் கொஞ்சம் இப்பெல்லாம் இல்லவே இல்லை, பிடி பீரியடே இல்லை. அந்த இடத்துல படின்னு சொல்லி ஒரு இயந்திரங்களை தான் வரவழைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நியாயமான மனிதாபமுள்ள மனிதர்களை அல்ல. ஆனா இதை தடுக்க முடியுமானா கண்டிப்பா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது. திருடனாய் பார்த்து திறந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, உண்மைதான். ஆனா கடுமையான சட்டங்கள் மூலியமாகவும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலியமாகவும் தொடர் அந்த பேரா டியூட்டி போடுறது இதை கட்டுப்படுத்த முடியும். அப்ப இன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக யாரும் ஏற்றுக்கானா, இதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசை குறை சொல்றது அப்படிங்கிறது மிக மிக தப்பான விஷயம். இப்பெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, 15 நாள்ல எப்படி சார் சீர் பண்ண முடியும்? சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு போது இது வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் பழைய அரசு தான். பழைய அரசியல் கோட்டை விட்டு பல விஷயங்களில் இதுவும் உண்டு. பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்து பிரச்சனை, பள்ளிகளில் மாணவர்களுக்கு இடையான ஜாதி மத மோதல், 1-2 பேசிக்கிட்டே போலாம். உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு அம்மா நடந்து போய் வடமாநில இளைஞர் ஒருத்தர் போய் அவர் எங்கேயோ போயிட்டான், அப்புறமே பிடிச்சாங்க, சொல்லிட்டே போலாம். நிறைய விஷயம் நம்ம இந்த திமுக ஆட்சி பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். அதனால இந்த சம்பவத்தை யாரும் நியாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா இதுக்கு காரணம் வந்து இங்க இருக்கக்கூடிய சிஎம் தலைமையிலான அரசு அப்படின்னு அண்ணாமலை இவ்வளவு நாளா எங்க இருந்தாருன்னு தெரியல, உடனே லைனுக்கு வராரு. பழனிசாமி சொல்றாரு காட்சிகள் மாறவில்லை, ஆட்சிகள் மாறினாலுங்கிறாரு. வேலுமணி கண்டனம் தெரிவிக்கிறாரு. இந்த பக்கம் ஸ்டாலின், உதயநிதி ஐயோ தமிழ்நாடே கெட்டு போச்சு, மக்கள் ரொம்ப வருந்துறாங்க, இதுக்குதான் எங்களை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க வராங்க. அப்ப ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்தது யார்? இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி ரம்யா பாரதி அவர்கள் சொல்றாங்க 24 மணி நேரத்துல பண்ணோம், வேகமாக பண்ணோம், உடனே நாங்க வேகமா பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு கடும் தண்டனை வாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம். இனிமேல் இந்த விஷயம் தொடரக்கூடாது. ஏற்கனவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேமந்த் அப்படிங்கிற ஒரு கொடூர குற்றவாளியே ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலத்துல சின்ன குழந்தையை பண்ணி சூட் கேஸ்ல அடிச்சு இன்னைக்கு பார்த்தா வெளியில இருக்காரு, உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு. ஏன் வெளியில இருக்காருன்னு கேட்டா காவல்துறை உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை, உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை. அப்ப கடந்த காலங்களில் ஸ்டாலின் அரசு எப்படி கோட்டை விட்டிருக்கிறது பாக்கணும். ஒரு நல்லா அவர் தான் தெரிஞ்சு ஒட்டுமொத்த மக்களும் ஹேமந்த் மேல எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், சிறையில இருந்து வெளியில இருந்து அவங்க அம்மாவையும் கொள்றாரு அவர் இன்னைக்கு வெளியில இருக்காரு. இதெல்லாம் கடந்த கால திராவிட மாடலின் சாதனைகள். இந்த மாதிரி இன்னைக்கு நடக்குதா? அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல சிசிடிவி ஒர்க் ஆகல, ஞானசேகரனை கடைசி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாம கடைசியில் தான் அரெஸ்ட் பண்றீங்க, யார் அந்த சார் கடைசி வரைக்கும் தெரியல. இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு நடக்குதா? மக்கள் ஒட்டுமொத்த கோபம் பழைய உங்க ஆட்சியின் மேலாகுது. தேவையில்லாம இந்த ஆட்சியின் மீது கலங்கம் பிறப்பித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நடுநிலையான மக்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறாங்க, இது துக்ககரமான முடிவு, இது துக்ககரமான செய்கை, மாற்று கருத்து இல்ல. இந்த மாதிரி மனித மிருகங்களை கடுமையான தண்டனை கொடுக்கும், அதுலயும் இதுமேல சம்பவம் நடக்கக்கூடாது, அதுலயும் மாற்று கருத்து இல்ல. சம்பவம் நடந்தா அதுக்கு எப்படி இந்த அரசு ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும்.
இப்பதான் வந்திருக்காரு. கண்டிப்பாக நல்லது நடக்கும், நம்ம எல்லாரும் நம்புறோம். ஏன்னா இது நமக்கான அரசு, நம்ம உறுதியா நம்புறாங்க மக்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க சொல்லுங்க. எந்த மாதிரியான ஸ்டெப் எல்லாம் எடுக்கணும்னு பல கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அதுல மாற்று கருத்தை இல்லை. 19 அவரை குறை சொல்றது தவறு. ரெண்டாவது விஷயம், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, அடுத்து நாம தான் ஆட்சிக்கு வரப்போறோம், 5 வருஷத்துல இந்த ஆட்சி தாங்காதுன்னு. நினப்பு தான் பொழப்பு கெடுக்குது அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வருது. நல்லா யோசனை பாருங்களேன். 5 வருஷம் தாங்காதுன்னு என்ன சொல்ல வர்றாரு? யார் ஆட்சியை கவுத்துட போறா? இல்ல நீங்களே கவுக்குறீங்களா? நீங்க பிஜேபி, அதிமுக இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த அரசு நல்ல பேர் எடுத்துடக்கூடாது, எடுத்தா நமக்கு வாழ்க்கையே இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து பிஜேபி நிதி கொடுக்காம பண்ணோம். நீங்க உங்களுடைய நிலைவத்தானங்களை வச்சு பேசிக்கிட்டே இருப்பீங்க, பல அவதூறு கருத்துக்களை விளக்கிட்டே இருப்பீங்க. நல்லா ஆட்சி பண்ணுவாங்கன்னு கொடுத்தோம் சார், எங்களுக்கு ஆளவே தெரியல சார். இப்பவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் என்னன்னா இவங்க தான் பேசுறவங்களும், இவங்க தான் பொதுமக்கள் நிம்மதியா இருக்காங்க. இவங்க தான் யாராவது திட்டமிட்டு மின்தடை உருவாக்குவாங்களா? நல்லா யோசனை பாருங்க. அப்ப ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆற்றாமையை வெளிக்கொண்டிருக்கிறார். அப்ப ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷத்துல 5 வருஷம் நிக்காது அப்படிங்கிறது என்னன்னா, இதே மாதிரிதான் பழனிசாமி ஸ்டாலின் இருக்கும்போது இன்னும் 3 அமாவாசை தாங்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? இதுக்கு முன்னாடி எடப்பாடி இருக்கும்போது எல்லாம் சொன்னாங்க அவர் தாங்க மாட்டாருங்க இன்னைக்கு போன்னு. அவர் 4 வருஷம் ஆண்டார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆண்டார். நீங்களே ஆளும்போது இவர் ஆட மாட்டாரா? அப்ப இதெல்லாம் என்னன்னா அவங்க ஆட்களை திருப்திப்படுத்த தெரிச்சு ஓடிடுவாங்க. இப்பவே திருச்சி தெற்குல ஒருத்தர் போனார், செல்வராஜ், காசு கொடுத்து பதவியை வைக்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் அவர் கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் ஒரு கட்சியில் சேர்றாராம். ஏன்னா ஆள் இல்லை, ஒரு செங்கல் இல்லை, எல்லா செங்கலும் எழுதி வச்சுக்காங்க, எல்லாம் 70+. அவங்க ஏகப்பட்ட மேல கேஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் நோண்டவே ஆரம்பிக்க வேணாம். இவங்க திமுக பயத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. கீழே ராகுலை பற்றியும் காங்கிரஸை பத்தி இழிவா கோஷம் போடுறீங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்க பண்ணாத நம்பிக்கை துரோகமா? காங்கிரஸை எந்த அளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? ஆட்சி இருப்பாங்க, அதெல்லாம் தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துட்டு தான் சீட்டை கொடுத்துருக்காங்க. என்ன பேசுறீங்க இன்னைக்கு? இப்ப என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எந்த ராகுல் காந்தி வீட்டுக்கு போனா என் வீட்டுக்கு வந்தது போல உணர்ந்தேன் அப்படின்னு நீங்க ட்வீட்லாம் போடுவீங்க. அப்ப நான் ஒரு வீடியோ போட்டேன், எழுதி வச்சுக்கோங்க. மோடியை பார்த்துட்டு சும்மா ஒரு அட்டனன்ஸுக்காக ராகுலை பார்க்க போறாரு. ராகுலுக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது. இவரை பத்தி ராகுலுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு என்னன்னா சொந்தக்காரன் வீட்டுக்கு போன உணர்வு. நீங்க இன்னைக்கு சொந்தக்காரரை இவ்வளவு கேவலமா திட்டுறீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டாங்க, அதான் சொல்றாங்கல்ல, அமைச்சர் சொல்லிட்டாரு, காங்கிரஸ் அமைச்சர், இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டோம், திருப்பி அடிப்புட்டார். இவ்வளவுதான் மரியாதைங்கிற ரேஞ்சில் பேசியிருக்காரு. யாகாவாராயினும் நாகாக்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் உதட்டிலிருந்து நியாயமா பேசுற மாதிரி வருது. ஆனா உள்ளத்தில் முழுக்க வஞ்சகம் நிறைந்திருக்கிறதுங்கிறதா அவருடைய பேச்சு காட்டுது. தவறான பேச்சு. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, உடனே ஆட்சி கவுந்துருங்கிறது. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? இப்ப யாராவது சொன்னாங்களா? 96 பேரை வச்சு உங்க அப்பா ஆட்சி நடத்தினார்ல, அப்ப ஆட்சி நினைக்கிற ராமதாஸ் ஐயா டெய்லி மார்க் போடுவார். மார்க் போட்டா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? என் ஆட்சியை பார்த்து மார்க் போடுறதா? நாங்கெல்லாம் தன்மானம் மிக்கவர்கள், உங்க ஆதரவு வேணாம், நான் வெளியில மக்களை சந்திக்கிறேன். ஏன் சொல்லல? வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருக்கும்போது நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. அப்ப ஹெச் ராஜா அவங்களை பத்தி என்ன சொன்னாரு? வாழை இலை போட்டுட்டு எல்லாத்தையும் பரிமாறி கேவலமா திட்டினா கூட உட்கார்ந்து சாப்பிடுறவர் தான் கலைஞர் அப்படின்னாரு. அதுக்கு கலைஞரை கேட்கறாங்க, என்ன பதில் திரும்ப சொல்றாரு? ஹெச் ராஜா சொல்றதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், வாஜ்பாய் சொல்லட்டும் அப்புறம் நான் பண்றேன். அப்ப உங்களுக்கு பதவிக்காக எந்த வெள்ளைக்கும் செய்வீர்கள்ங்கிறது உங்களை பத்தி தெரியுமே. கேட்டதான் திராவிட மாடல்பீங்களே. உங்க தண்டவாளத்திலே ரொம்ப நாள் ஆகுது. மக்களே, இதுக்கு நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசியது இந்த ஆட்சி கவுந்துருமா? நீங்க சொல்லுங்க. அடுத்து நம்ம காதர் மீதின் சூப்பரா பேசிட்டார். காதர் மீதின் என்னது? திமுக என்ன பேசுறீங்க? திமுக என்ன சொல்லுது? எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க. ஏங்க எங்க ஓட்டு சேர்த்தாங்க திமுக ஜெயிச்சது? இஸ்லாமியர்கள் ஓட்டு போடல, ஐயம் எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுங்க? கேட்டாங்களா இல்லையா? கேள்வி இதுதான் சொல்லுவாங்கல்ல, நெத்தி அடி கேள்வி. சூப்பரான கேள்வி. எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் முதல் நாள் சொன்னா எழுதி வச்சுக்கோங்க. இவங்க எல்லாத்துக்கும் சண்டை வரும். திமுகவை விட்டு போன கூட்டணி கட்சியில் எல்லாமே திமுக திட்டுவாங்க, ரகசியத்தை வெளியிடுவாங்க. உள்ள ஐயோ சொல்லிட்டாரு காதல் மீது. ஆமா, திமுக சேர்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை, சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி காதல் மீது எப்படி இருந்தாரு? நான் போலாமா வேணாமான்னு ஸ்டாலின் கேட்டேன். ஸ்டாலினோட நல்லுறவு தொடர்கிறது, இதுதானே சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நான் வெளியில இருந்து ஆதரவு தரோம், இருந்தாலும் திமுக கூட்டணி தான் தொடர்கிறோம். அப்பயே நம்ம சொன்னோம், இல்லைங்க அமைச்சராயிட்டா மாத்தி பேசுவாங்க. மாறினாரா? அப்புறம் நீங்க மட்டும் அவர் யோசிப்பாருல்ல. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்றம் எல்லாத்துக்கும். அதுவும் இல்லாம இது வரைக்கும் இந்த கட்சி எப்போ நீங்க தமிழ்நாட்டுல அமைச்சர் யார் கொடுத்தா? இப்ப இருக்க சிஎம் கொடுக்கல. சிஎம் பெருந்தன்மையானவர், விஜய் அவர்கள் பெருந்தன்மையானவர்.
அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டாலின் பெருந்தன்மை இல்லாதவர்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லுவார் அவரு, வயசானவர் பாவம். அப்ப வச்சு செஞ்சாருங்கிறீங்களா? அவ்வளவுதான். நீங்க கூட்டணி கட்சியை இதுக்கு முன்னாடி வச்சு செஞ்சீங்க. ஐயம் எல்லாம் மதிக்கிறதே இல்லை. அங்க உட்காந்துட்டு KN இருந்து எல்லாம் உட்காந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஆளுகள் எதுக்கு சீட்டு பேச்சே உள்ள போனது இப்படிதான் திமிரா பேசுறது. கடைசியா இன்னைக்கு அவங்க காட்டுறாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? மறுபடியும் சொல்றோம், திருமாவர்கள் இப்ப பேசினார், என்ன சொல்லியிருக்காரு? இல்ல ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையானவர், அவர் நாங்க நட்பு அடிப்படையில் தான் இருக்கோம் இப்ப சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு பயப்படுறாரு, என்னன்னா டக்குன்னு போயிட்டோம்னா நம்ம இருந்து ஆள் தூக்குவாங்க, எல்லா வேலையும் பண்ணும் திமுக, எல்லாம் உடைக்கிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும் பாருங்க, திவிசிக்காக ஆள் எடுப்பாங்க. அவருக்கு பாத்தீங்களா கொள்கையை விட்டு தவறி விட்டார் திருமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் திருமா அவர்களுக்கு தெரியும். அப்ப ஆரம்பிக்கும் பாருங்க சண்டை. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணுன்னா திருமா தான் நடுவில் என்ன அடிச்சுட்டு ஸ்டாலின் அடிக்கும் பாரு. இப்ப அவரும் சேர்ந்து வேலுகளும் வெளுப்பார். கண்டிப்பா காலம் மாறும். நீங்க மட்டும் புச்சாலி, மத்தவங்க எல்லாம் ஏமாளிகளா? திருமாவர்கள் ஏமாந்து கொண்டு இருந்தால் இப்போதாவது விழித்துக் கொள்ள வேண்டும். பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க சொல்லுங்க. IUML காதர் மைதீன் சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போட்டு உடைச்சிட்டார் உண்மையை. அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மின்தடை. மின்தடைக்கே சில கருப்பாடுகள் காரணம். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசினாலும் இன்னொரு வார்த்தை சொல்றோம். மின்தடை அப்படிங்கிறது தமிழ்நாடு நிறைய மின் நுகர்வு அதிகமாக உள்ள மாநிலம். ஏன்னா இங்க நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது, இன்னைக்கு வெயில் காலம். ஆனா நிறைய கரண்ட்டை நம்ம நிறைய உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைமைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் அப்ளிகேஷன் போட்டா எடப்பாடி காலத்துல 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், செந்தில் பாலாஜி 25 ரூபாய் கொடுக்கணும், யாரு 300 ரூபாய். அப்ப நீங்க என்னன்னா அதிக விலை கொடுத்து அதானி உள்ளிட்டவங்க கிட்ட இருந்து அந்த மின்சாரத்தை வாங்கினீங்க. அதன் மூலமாக கோடி கோடியாக கொள்ளையடித்தார்கள். இதுல முக்கியமான நபரான காசி அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் மட்டும் இல்ல, அவர் மேல துறை ரீதியாக நடவடிக்கை வரும், நிறைய வரும், இனிமே தப்பிக்கலாம் முடியாது. அப்ப உள்ளடி வேலை பார்க்க உங்களுக்கு லாபி உள்ளடி வேலை பார்க்க பல பேர் இருக்கீங்க. திட்டமிட்டு மின்தடை ஏற்படுத்தி இந்த அரசுக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிக்கிறீங்க, கருப்பாடுகள் இருக்காங்கன்னு மின்துறை அமைச்சர் சொல்றாரு. அதனாலதான் இதை பேசுறோம். அப்ப வரக்கூடிய காலங்களில் யார் அந்த அதிகாரிகள் லிஸ்ட் கண்டிப்பா வரும். ஏற்கனவே ஒண்ணு சொன்னோம்ல, கடந்த காலங்களில் IAS அதிகாரியாக வரக்கூடியவர் இவர்களுக்கு இணங்கி போக வேண்டும், இல்லைன்னா இணங்குற மாதிரியான ஆளை போட்டுக்குவாங்க. IAS அதிகாரி கூட இந்த காசி யாரு? சாதாரண நிதி கையாளக்கூடிய ஊழியர். அவருக்கு என்ன அவ்வளவு செல்வாக்கு? மின்சாரத்துறையை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் சும்மா இருப்பாரா? அவருக்கு நிறைய பேர் சும்மா இருப்பாங்களா? சார் எல்லா ஊருக்கும் விஜய் சார் போனார் சார், அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை சார். CM கரெக்டா கரூர் போகும்போது ஏன் சார் பிரச்சனை வருது? மக்கள் கேட்கும்போது என்ன சார் பதில் சொல்றது? அப்ப செந்தில் பாலாஜி சாமானியப்பட்டவர் அல்ல, அவருடைய கை பல இடங்களில் நீளும். இவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெருச்சாளிகள் இவர்கள் பல விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருப்பாங்க. இந்த ஆட்சி நிம்மதியாக நடக்கூடாதுங்கிறதுக்காக பல வேலைகளை பண்ணிட்டு கொண்டிருக்கிறார்கள். மின்துறை அமைச்சருடைய விளக்கம் அப்படிங்கிறது வெகுஜன மக்களை கண்டிப்பா யோசிக்க வைக்கும். மக்கள் என்ன யோசிப்பாங்க? இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லுக்கா மின்வெட்டுங்கிறத இன்னைக்கு CM விரும்புவாரா? நல்லா இவ்வளவு கண்டிஷனா இருக்காரு. அப்ப திட்டமிட்டு மின்தடை ஏற்படுத்துகிறார்கள். மின் அழுத்தத்தால் சில இடங்களில் ஏற்படுகிறது, சில இடங்களில் திட்டமிட்டு ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு அவர் சொல்ற விஷயத்த வெகுஜன மக்கள் கண்டிப்பா கேட்பாங்க. மறுபடியும் சொல்றோம், இந்த அரசுக்கு இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறது, அமோகமான ஆதரவு இருக்கிறது. யாராவது இதை திட்டினீங்கன்னா நீங்க தான் மாட்டிக்குவீங்க. வெகுஜன மக்களுக்கு நன்கு தெரியும் என்ன உள்ளடி வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பலவிதமான டாஸ்மார்க்கள் பலவிதமான விஷயங்கள் பார்த்தா அதிரடி நடவடிக்கை. ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை சுரங்கம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ண சொல்லி அமைச்சர் பிரபு சொல்றாரு, அறநிலைத்துறை ஆய்வு, இப்படி பல விதங்களில் அதிரடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். CMோட பிறந்தநாள் அன்னைக்கே கிட்டத்தட்ட அந்த 2500 ரூபாய் திட்டத்தை ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க, ஜூவில சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் 10வது 12வது படிக்கக்கூடிய 1, 2, 3வது இடத்தை பிடிச்ச மாணவர்களை அழைத்து இங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்ல முடிவு, ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தது தொடர்ந்து நினைக்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் CM உடைய கொடி உயர வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது. நீங்க எவ்வளவுதான் அவரை திட்டி போட்டாலும் சரி, அவரை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, வெகுஜன மக்கள் உங்களை புறந்தள்ளுவார்கள். ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இப்ப CM ஒப்புதல், தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்தா விசாரிக்க ஆரம்பிச்சிடும் ED. ஏற்கனவே CBI செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கேட்டிருக்காங்க, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு 3 பிரிவுகளின் கீழ் நம்ம சேகர் பாபு மீது வழக்கு, இன்னும் எத்தனை வழக்கு போடுறாங்கன்னு தெரியல. ஏன் பண்ணது நிறைய பண்ணிட்டீங்க, வழக்குகள் நிறைய வரலாம். சில பேர் குண்டாஸ்லாம் போடுவாங்கன்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தகவல்கள் அந்த மாதிரி வருது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த CM அப்படிங்கிறவர் நமக்கு நல்லது பண்ணார் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தொடர்ந்து இந்த அரசு மக்களுக்கான பணிகளை ஆற்ற வேண்டும் தான் நம்மளுடைய விருப்பம். தவறுகள் எதுவும் நடக்காது அப்படின்னு உறுதியாக நம்புவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மாறுபட்ட கருத்தினாலும் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.